ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை பார்க்க போறோங்க. சரிங்களா? இந்த லெசன் நம்ம பொறுத்த வரைக்குமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த லெசனை நீங்க எப்படி படிக்க போறீங்கன்னா ஒரு 3 ஆங்கிளா பிரிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லாம் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தது ஃபேக்ட் என்ன ஃபேக்ட் இருக்குன்றது சொல்லிடலாம். சரிங்களா? அப்புறம் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்டா எப்படிலாம் பசங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எந்த ஏரியால கொஸ்டின் கவர் பண்ணிடுறாங்கன்றது சொல்லலாம். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை மொத்தமா நீங்க முடிச்சிடலாம் அப்படின்றத நான் 100% கேரண்டி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றேங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். ஸோ ஒரு பேனா ஒரு நோட் எடுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே ரைட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. பாருங்க, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதை போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா ஜே.சி. குமாரப்பா. சரி, ஏன் சார் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கன்னா எப்பவுமே கூற்றுகள் வச்சு சொல்லுவாங்க. அப்போ உணவு உடல் வளர உதவுது, அப்போ உழைப்பு என்ன தருது, திறமையை வளர்த்திட உதவுன்னு சொன்னவர் யாருன்னா ஜே.சி. குமாரப்பா. சரி சரி, ஜே.சி. குமாரப்பாவை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போங்க. என்ன காந்தி? பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடியவர் யாருன்னா ஜே.சி. குமாரப்பா. இந்த பச்சை காந்தி என்ற பெயர் வைத்தவர் யாருன்னா ராமச்சந்திர குகாங்க. ராமச்சந்திர குகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பச்சை காந்தின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. பாருங்க, 2 இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு இங்கேயே. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு அறிஞரை பத்தி சொல்லியாச்சு. அவர் என்ன பண்ண, ஜே.சி. குமாரப்பா வந்து பச்சை காந்தி நினைக்கிறார், யார் அடிச்சதுன்னா ராமச்சந்திர குகா. இப்படி ஆரம்பிச்சுட்டு இந்திய பொருளாதாரத்துல இருந்து தமிழ்நாடு பொருளாதாரம் வரைக்கும் இந்த ஒரே வீடியோல நான் முடிச்சு கொடுத்துறேன். வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே பாக்கலாம். சரிங்க, இதெல்லாம் விட்டுலாம். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே கேட்டுட்டு ஆரம்பிப்போங்க. இந்தியா சார், இந்தியான்ற ஒரு பெரிய நாடு இருக்கு. இந்த நாட்டுலதான் நம்ம வசிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு மாநிலமும் எப்படி இருக்கு பாருங்க. கர்நாடகா இருக்கும், தமிழ்நாடு இருக்கும், கேரளா இருக்கும், எல்லா மாநிலமும் இருக்கு. ஆனா இதனுடைய எல்லா மாநிலங்களுமே ஒரே மாதிரியாக இருக்கிறதா? சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கேட்டா கிடையாது. எப்படி இருக்கு? எல்லாமே வேறுபட்டு காணப்படுது. பட் ஆனா வளர்ச்சின்னு வர்றப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நம்ம போட்டி போட்டுக்கிறோமா இல்லையா? நாம தான் வளரணும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுதான் பொருளாதாரம் வந்து நிர்ணயிக்கும். அப்போ பொருளாதாரம் தான் சமூக ரீதியாகவும் பொருளாதார நிலையை எப்படி காமிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும். அப்போ சமூகத்துல முக்கிய முக்கிய அங்கம் கேட்டாங்கன்னா நம்ம பொருளாதாரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் பண்ணி சொல்லலாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துறேன் பாருங்க. தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலமாகும். கரெக்டுங்க. தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம் சொல்லிட்டீங்க சார். நிலப்பரப்பின் அடிப்படையில் அப்ப முதல் மாநிலம் யாருன்னா ராஜஸ்தான். நிலப்பரப்பின் அடிப்படையில் முதல் மாநிலம் இது ராஜஸ்தான். நிலப்பரப்பின் அடிப்படையில் சிறிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோவா. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ராஜஸ்தான் நிலப்பரப்புல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் கோவா செகண்ட் பிளேஸ்ல இருந்தா தமிழ்நாடு 11வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். சரிங்க சார், அதை தாண்டி ஒரு விஷயம், மக்கள் தொகை அடிப்படையில் 3வது மாநிலம், அது இதை அடிச்சிருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பின்னாடி நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? அடுத்ததுங்க, இங்க பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடத்தில் உள்ளது. தலா வருமானம், முதலீடு, நேரடி முதலீடு, தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் 3வது இடத்தில் உள்ளது. இதை நம்ம கான்செப்டா பார்க்கலாமா? நான் சொல்றீங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் செகண்ட் பிளேஸ். எத்தனாவது இடம்? செகண்ட் பிளேஸ். அப்போ செகண்ட்னு போட்டுங்க. ஜிடிபியில நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் யாருங்க? மகாராஷ்டிரா ஜிடிபியில. அப்ப ஜிடிபினா என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஒரு ரீகால் மாதிரி சொல்லிடுறேன். அப்படியே இந்த படத்தை பாருங்க. ஜிடிபி ஒரு ஆண்டில் 1 இயர் டைம்லைன் இருக்குங்க. ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள் தயாரிக்கப்பட்ட மொத்த இறுதிநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு. இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நான் என்ன சொல்லிடுறேங்க? நானு ஜிடிபி அப்படின்னு சொல்றேன். பாருங்க, ஜிடிபி திருப்பி சொல்றேன். ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள் தயாரிக்கப்பட்ட இறுதிநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு நான் என்ன சொல்றேன்? ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்காங்க? செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருப்பாருன்னா மகாராஷ்டிரா இருக்காங்க. இதுதாங்க கான்செப்ட். அப்ப ஜிடிபியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? செகண்ட் பிளேஸ். இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ங்க. சோ அதனால இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இது மட்டுமா சார் கேட்டீங்கன்னா தலா வருமான முதலீடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுலயும் நேரடி முதலீட்லயும் தொழில்துறை உற்பத்தியிலும் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? மறக்க கூடாது. சோ உங்களுக்கான ஒர்க் கொடுக்குறேன் பாருங்க. தமிழ்நாட்டில்
கடற்கரை மாவட்டங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்றத நோட் பண்ணி வைங்க. கடற்கரை மாவட்டங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு சொல்லக்கூடாதா, எத்தனை இருக்குன்னு சொல்றது நோட் பண்ணி அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்க சார். தமிழ்நாடு பத்தி ஜிடிபியில செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்றீங்க, பூலோக ரீதியாக 11வது இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நான் ஏத்துக்கிறேன் எல்லாத்துலயும். பட் தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு இருக்குன்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பாங்க 2005 இருந்து தமிழ்நாடானது வளர்ச்சி பட்டியலில் முதல் இடத்துல வந்து விரைந்து வந்து கொண்டே இருக்கு. 2005 இருந்தே நம்ம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமா அந்த வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, நம்ம இது எங்க பார்த்திருப்போம்னா 6வது 5ஆண்டு திட்டத்துல பார்த்திருப்போங்க. 6th 5 year plan ஞாபகம் இருக்குங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, கர்பி ஹட்டாஹோ அப்படின்னு சொல்லுவாங்க, வறுமை ஒழிப்பு. அதுல இருந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பா செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களை நோட் பண்ணுங்க, மற்ற மாநிலங்களில் ஏழைகளின் எண்ணிக்கையை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டுல குறைவா தான் இருக்காங்க. ஏழைகளின் எண்ணிக்கையில நம்ம கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2வது திருப்பி கொடுத்துருக்காங்க. சோ இது முக்கியங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது HDI. மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு 3வது இடத்தில் வகிக்கிறது. இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணிக்கலாம். நிதி ஆயோக் தான் வந்து பாத்தீங்கன்னா சுகாதார குறியீட்டை வெளியிடுவாங்க. இந்த குறியீடை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, மேபி கொஸ்டின்ஸ். இப்ப பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் வெளியிடுவாங்கன்னா யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ப்ரோக்ராம் UNDP தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க HDI. அதுவே வந்து பாத்தீங்கன்னா சுகாதார குறியீட்டை இந்திய அளவில் யார் வெளியிடுறாங்கன்னா நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு வெளியிடுகிறது. நோட் பண்ணுங்க இங்கே. சோ இந்த விஷயம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யார் வெளியிட்டாங்க இந்த அமைப்புன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ நிதி ஆயோக் தான் சுகாதார குறியீட்டை வெளியிட்டாங்க. இப்ப ரீசெண்டா மாறிட்டே இருக்குங்க, இயர் பை இயர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல சின்ன சேஞ்ச் மட்டும். செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா TN வந்துட்டாங்க சுகாதார குறியீட்டுல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் வந்து வாய்ப்பு இருக்கு, இன்னொரு மாசத்துல மாறிச்சுன்னா மாத்திக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் யார்கிட்ட இருக்குன்னா தமிழகத்தில் தான் இருக்கிறது. நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் யார்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன திட்டங்கள்ல யார் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். தமிழகத்தின் செயல்பாடு பாத்தீங்கன்னா சில மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு சிறந்து விளங்கி இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா பாருங்க, கேரளா வந்து பாத்தீங்கன்னா கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னிலை வகிக்கிறது. நோட் பண்ணுங்க. இது சொன்னா கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இப்போ தமிழ்நாடும் இங்க பாருங்க, முக்கியமான விஷயம், சுகாதார குறியீட்டுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, உயர்கல்வி சேர்க்கையிலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நோட் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் போடணும். சுகாதாரத்துல ஃபர்ஸ்ட், உயர்கல்வியில ஃபர்ஸ்ட், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. சோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பிலும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலையின்மையிலும் ஒழிப்பிலும் மிக சிறப்பாக மாநிலம் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே நோட் பண்ணி வைக்க வேண்டியது. சில இடங்கள்ல சேஞ்சஸ் ஆகுங்க. நோட் பண்ணுங்க, சுகாதார குறியீடு சம்டைம்ஸ் சேஞ்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு டைம் வர்றதால 6 month வந்து ரிப்போர்ட் எடுப்பாங்க. ஐ திங்க் இந்த மாசம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. இது மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ்ல மாறும். அடுத்தது, சரிங்க சார், தமிழ்நாட்டுல வறுமை ஒழிப்புல மிக பெரிய விஷயமா இருக்குது PDS சொல்லக்கூடியது. ஞாபகம் இருக்குங்களா? பொது விநியோக திட்டம், ரேஷன் கார்டு தான் சொல்லுவாங்க. மத்திய உணவு திட்டம், பொது சுகாதார கட்டமைப்பு மூலம் நம்ம தமிழ்நாடு என்ன மேம்பட்டு வருகிறது அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். தமிழ்நாட்டுல நீர்வளம் என்ன சார் ஆச்சு? கண்டிப்பா நீர்வளம்னு நல்லாவே இருக்குங்க. மக்கள் தொகையில் இந்திய மாநிலங்களிடையே மக்கள் தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% இருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். எத்தனை சதவீதம் வச்சிருக்காங்கன்னா 6% வச்சிருக்காங்க. நீர்வளத்துல 3%. நோட் பண்ணிட்டே வாங்க. நிலப்பரப்பில் 4%. யோசிச்சு பாருங்க, 100% நிலப்பரப்பில் இந்தியா 2.4% வச்சிருக்காங்களா? 2.4% இந்தியா வச்சிருக்கிற சதவீதம். ஓகேங்களா? அந்த 2.4% 100%. தமிழ்நாடு 2.4ல எத்தனை வச்சிருக்காங்கன்னா 6% வச்சிருக்காங்க. சாரி, 4%. அப்ப நிலப்பரப்பில் தமிழ்நாடு எத்தனை சதவீதத்தை கொண்டிருக்குன்னா இந்திய அளவுல 4% நிலப்பரப்பை தன்னகத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழகத்துக்கு எந்த மழை சார் வந்து பாத்தீங்கன்னா நீர் ஆதாரமாக இருக்குன்னா வடகிழக்கு பருவக்காற்று மிகப்பெரிய ஆதாரமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ நான் நிறைய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 17 ஆறுகள் உள்ளது. மேபி இந்த டைம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் G1ல. சோ இதுவும் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை ஆறுகள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. 17 ஆறுகள் உள்ளது. அதுல முக்கியமா பாலாறு, செய்யாறு, பொன்னையாறு, காவேரி, பவானி, வைகை, சித்தாறு, தாமிரபரணி, வெள்ளாறு, இந்த மாதிரி ஆறுகள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்குங்க. ஆனா
தமிழகத்தின் அதிக அளவில் பாசனம் எந்த மூலமா நடைபெறுதுன்னா கிணற்று பாசனம் தான் பயன்படுகிறது. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட. இப்ப கொஸ்டின் கேட்பாங்க டைரக்டா, தமிழகத்தில் எந்த பாசனத்தில் மூலமாக அதிக அளவு தண்ணீர் செலவிடப்படுகிறது? கிணற்று நீர் பாசனம். எத்தனை சதவீதம் கேட்டனா 56% செலவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அப்ப எக்ஸாம்ல இதெல்லாமே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒன்றுங்க. சரிங்களா? அடுத்ததுங்க, தமிழ்நாட்டின் அணைக்கட்டுகள் பாத்தீங்க 81. இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா மாதிரி தெரிஞ்சுங்க, போதுமானது. அடுத்து கனிம வளங்கள். சரிங்க சார், இந்த கனிமங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல என்னென்னலாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். டைட்டானியம் இருக்கு, லிக்னைட் இருக்கு, மேக்னசைட், கிராஃபைட் இருக்கு, அப்புறம் வந்து கிரானைட் இருக்கு, பாக்சைட் இருக்கு. இது எல்லாமே சுரங்க திட்டங்கள் தமிழகத்தில் முன்னோடியா இருக்குன்றாங்க. அதுலயும் இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை குறிப்பிடலாம், என்எல்சின்னு சொல்லுவாங்க பத்தியா, அது வந்து பெருசாவே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி எழுதுங்களேன். சேலத்துல மாங்கனீசு சுரங்கம் இருக்கிறது. இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு. சேலத்துல என்ன இருக்கு? மாங்கனீசு சுரங்கம். ஏற்காட்டில் இங்க கொடுத்துருக்கு பாருங்க, ஏற்காட்டுல பாக்சைட் சுரங்கம். கஞ்சமலையில இரும்பு தாது. கஞ்சமலையில என்ன தாது? இரும்பு தாது. பாருங்க, ஒரே ஒரு தாது, தட் மீன் மாலிப்டினம் எனும் ரசாயன தாது இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் எனும் ஊரில் தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, வேற எங்குமே இந்தியாவில இருக்கு இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்தியாவிலே எங்க இருக்கு? மதுரை மாவட்டம் கரடிக்குட்டத்துல மட்டும்தான் என்ன தாது கிடைக்கிறது? மாலிப்டினம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்றேன், நோட் பண்றீங்களா? சேலத்துக்கு போனா ரொம்ப ஃபேமஸ் மாங்கனீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏற்காடு போனா சார் நான் படுத்துருவேன் சார். ஏற்காடுல போயிட்டு அப்ப பாக்சைட் சுரங்கம். சார் இவன் கஞ்சமா இருக்கான் சார், இவனை இரும்பு கொண்டு அடிங்க சார். சார் இவன் கஞ்சமா இருக்கான், இவனை இரும்பு கொண்டு அடிங்க சார். இரும்பு தாது. சார் இந்த கரடி கூட்டத்துல மாலிப்டினம் கொஞ்சம் கிடைக்குதான் சார், அது கொஞ்சம் எடுத்து கொடுங்க சார். அவ்வளவுதான், மாலிப்டினம். இப்படிதான் நீங்க படிக்கணும். சரிங்களா? சேலத்துல மாங்கனீஸ், ஏற்காட்டுல பாக்சைட், கஞ்சமலையில இரும்பு, கஞ்சனா இருந்தா இரும்பு கொண்டாடி அப்படின்றத ஞாபகம் சார். மறக்காதுங்க ஐயா, உண்மையாவே இந்த ஷார்ட்கட் காமெடியா தான் இருக்கும், பட் மறக்காது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சார் கரடி கூட்டம் வந்திருக்க, மாலிப்டினம் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலிப்டினம் கிடைச்சிரும். அப்ப இந்த 4மே ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. சோ கேட்டு இருக்காங்க, நோட் பண்ணி வைங்க. அடுத்து இது வந்து மக்கள் தொகை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். மக்கள் தொகையை பத்தி நிறைய டாபிக் சொல்லலாம், பட் நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன் பாருங்க. இப்போ மக்கள் தொகையில நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். சைனாவே என்ன பண்ணிட்டோம்? பீட் பண்ணி அடிச்சு தள்ளிட்டோம். அந்த முதல் 5 மாநிலங்கள்ல தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு மக்கள் தொகையில் 6வது இடத்தில் இருக்குங்க. பூலோக ரீதியாக எத்தனாவது இடம்? 11வது இடத்திலும், மக்கள் தொகையில 6வது இடத்திலும் தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த தமிழ்நாட்டில் மற்ற நாடுகளை விட அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், தமிழ்நாட்டின் 7.2 கோடி தான். இங்கிலாந்து கம்மி தான், 6.5. பிரான்ஸ் கம்மி தான், 6.5. இத்தாலியும் கம்மி தான். பாருங்க, இவங்க எல்லாம் நம்மளோட கம்மியா தான் இருக்காங்க, நம்ம தான் அதிகமா இருக்கோன்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்ற ஒரு டாபிக். இப்ப பாருங்களேன், மக்கள் தொகை அடர்த்தினா இங்க பாருங்களேன், பாப்புலேஷன் இந்த ஒரு இடத்துல பாப்புலேஷன் இருக்குன்னா இது மக்கள் தொகை. இவ்வளவு இடத்துல ஃபுல்லா இருந்தாங்கன்னா ஜனத்தொகை, இதுதான் அடர்த்தி. ஒரு இடத்துல 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50 பேர் இருக்கா, இது மக்கள் தொகைன்னு சொல்லலாம். 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 200 பேர் இருந்தாங்கன்னா அதுதான் அடர்த்தின்னு சொல்லி. சோ அதுதான் சொல்றாங்க, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கின்றனர் என்பதே அடர்த்தி குறிப்பிடுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2001ல 480 பேர் இருந்திருக்காங்க, 2001ல. ஆனா 2011ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்காங்க. ஆனா தேசிய சராசரி என்னன்னு பாருங்க, 382 தான் தேசிய சராசரி. சராசரி வச்சிருவோம் 382 பேர் தான் இருக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு இருந்திருக்கோம்? 555 பேர் இருந்துட்டு இருக்கோம். அப்ப மக்கள் தொகையில் எத்தனாவது இடம்னு பாத்தீங்கன்னா 12வது இடத்தில் இருக்கிறோம். இதுதாங்க கொஸ்டின் உங்களுக்கு. மக்கள் தொகை இடத்தில் தமிழ்நாடு எத்தனாவதுனா 12வது இடம். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன், திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கங்க. பூலோக ரீதியாக 11வது இடம், மக்கள் தொகையில் 6வது இடம், மக்கள் தொகை இடத்தில் 12வது இடம். புரியுதுங்களா? முடிஞ்சே போச்சா பாருங்க. இதுல ஒரு ட்விஸ்டட் என்னன்னா, பூலோக ரீதியில் எத்தனை சதவீதம் வச்சிருக்கோம்னா 4% தான் நிலப்பரப்பு வச்சிருக்கோம். இதுதான் மைண்ட் மேப் உங்களுக்கு. பூலோக ரீதியாக 11வது இடம், 4% நிலப்பரப்பு வச்சிருக்கோம், 6வது இடத்துல மக்கள் தொகையில் இருக்கும், 12வது இடத்துல மக்கள் தொகை அடர்த்தி கொண்டு இருக்கும் அப்படின்றத முடிச்சு அப்படி தூக்கி போட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நகரமயமாதல். சரி, நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்களை விட இப்போ எல்லாருமே சிட்டி லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல நகரமயமாதல்ல இந்தியா அளவின் சராசரி பாத்தீங்கன்னா 31.5% இருந்துச்சு. ஆனா தமிழகத்துல 48.4%. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க, டேட்டாஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க, சோ மிஸ் பண்ணக்கூடாது. 48.4 அப்படி நான் போச்சுக்கேன். 48.4 தான் நான் நகரத்துல நான் அடிச்சு தூக்கிட்டேன் சார். அப்போ மொத்த மக்கள் தொகையில 6% நகரமா வச்சிருக்கோங்க நம்ம. சரிங்களா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்க.
கிட்டத்தட்ட 96.1% என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நகர மக்கள் தொகை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்போ மக்கள் தொகை அடர்த்தினா என்னது, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கின்றனர் என்பதற்கு 2011 கொடுத்துருப்போம் பாருங்க. ரிப்பீட் பண்றேன். 2001 480 ஆகவும் 2011 555 ஆகவும் இருந்தது. ஓகேங்களா. அடர்த்தியில் எத்தனை இடத்துல இருக்கும், 12 இருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்துல யார் சார் பாத்தீங்கன்னா பீகாருங்க. முதல் இடத்தில் பீகாரும், லாஸ்ட் இடத்துல யார் இருப்பாங்க, அருணாச்சல பிரதேஷ் சார் இருப்பாங்கன்னு சொல்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாலின விகிதம் சார். இந்த பாலின விகிதத்தை வரைக்கும் செக்ஸ் ரேஷியோவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எத்தனை பெண்கள், புக்ல டேட்டா தப்பா கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். மேல் ஸ்டாண்டர்ட் 1000 ஆண்களுக்கு ஃபீமேல் எவ்வளவு இருக்காங்கன்றதாங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இப்போ தமிழ்நாட்டுல பாலின விகிதம் 996ங்க. 4 பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்றது சொல்றாங்க. சரிங்களா. அப்ப யார் சார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள்ன்ற விதத்துல 34 இருக்கும் சம்திங். கேரளா தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ். பாலின விகிதத்துல முதல் இடத்துல யாரு, கேரளாவும் புதுச்சேரியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இப்படி கேட்கலாமா, பாலின விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன சொல்லணும் நீங்க, 3வது இடத்தில் இருக்கிறது அப்படின்றத நீங்க குறிப்பிட்டாலே போதுமானது. சரிங்களா. அடுத்தது குழந்தை இறப்பு விகிதம். கண்டிப்பாங்க நிதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டு குழந்தை இறப்பு விகிதத்தில் 17வது இடத்துல இருக்குங்க. விகிதம் 17 அங்க. கிட்டத்தட்ட தேசிய சராசரி 34ல பாதி வச்சிருக்கோங்க. நம்ம இப்போ குழந்தை பிறந்த உடனே இறந்துருது பாத்தீங்கன்னா, ஒரு வயதுக்குள்ள அது இந்த இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்திட்டே இருக்கும்ன்றதையும் குறிப்பிடுறாங்க. ஒரே நிமிஷங்க. மகப்பேறு இறப்பு விகிதம். இப்ப தாயுடைய இறப்பு விகிதத்தை குறைக்குது கட்டுப்படுத்துறதுல தமிழ்நாடு உண்மையாவே சிறப்பா செயல்பட்டு தான் வருதுங்க. கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருப்பாங்க எப்பவுமே. செகண்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா. இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன். மகப்பேறு இறப்பு விகிதம்னா மகப்பேறு காலத்துல தாய் இறக்கக்கூடாது அப்படின்னா என்னன்னா, கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. கேரளா முதலிடத்திலும் மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ்லயும் தமிழ்நாடு 3வது இடத்திலும் உள்ளது. மகப்பேறு இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனை இடம்னு கேட்டீங்கன்னா எதை சொல்லணுங்க, 3வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. சார் எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து வச்சிடும். அதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 4 டேட்டாவுமே நீங்க இம்பார்ட்டண்டா எழுதணும். என்னன்னா, இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் 67.9 ஆண்டுகள்னு சொல்றாங்க. அதுல ஆண்களுக்கு 66.4னும் பெண்களுக்கு 69.6னும் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களின் ஆயுட்காலம் 70. அதோட பெருசுதான் இருக்கும் பாருங்க. இந்தியாவில அவ்வளவு சொல்ல, தமிழ்நாட்டுல அதிகம் தான். ஆண்கள் 68.6னும் பெண்கள் 72 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்றது குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பெண்கள் தமிழ்நாட்டுல வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதமும் எப்படி இருக்கு, அதிகமா தான் இருக்கிறது அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது எழுத்தறிவு விகிதங்க. மற்ற மாநிலங்கள் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டு கண்டிப்பாக முன்னேறி இருக்கு. ஏன்னா நிறைய பொறியியல் கல்லூரிகள் யார்கிட்ட இருக்கு, தமிழ்நாட்டுல தான் இருக்கு. உயர்கல்வி சேர்க்கையிலும் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. அப்ப எழுத்தறிவு விகிதத்துல தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்றதை குறிப்பிடலாம். சரிங்களா. அடுத்ததுங்க மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா உள்நாட்டு உற்பத்தி பத்தி நம்ம நிறையவே சொல்லிட்டோம். நம்ம செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. சோ என்னன்னா இங்க ஒரே டேட்டா, நம்ம மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் குவைத்னு ஒரு நாடு இருக்காங்க, அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமா இருக்குன்றான் பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். தமிழ்நாடு குவைத்துக்கும் நாமளும் ஒரே மாதிரி ஜிடிபி என்ன பண்றோம், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காரு. சோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது துறை வாரியாக பங்களிப்பு. கண்டிப்பா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டே வருகிறதுங்க. அது மறுக்க முடியாது. சேவைத்துறை பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குங்க. அந்த சேவைனா என்ன சொல்றதுன்னா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அமேசான்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே சேவைத்துறையில தான் வரும். இப்ப சேவைத்துறையில நம்ம தமிழ்நாடு 63.7% ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. தொழில் துறையில் 2வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா இருக்காங்க. இங்கே நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா தொழில் துறையில. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க, நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது சேவை மற்றும் தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆல்ரெடி பத்த சேவையிலும் கண்டிப்பா வளர்ந்து வருது. சரிங்க சார், நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடத்துல சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 5வது இடத்துல இருக்கு. இப்ப ரீசெண்டா இங்க பாருங்க, துறைவாரி பங்களிப்பு. இந்த சேவைத்துறைக்கு 64%, தொழில்துறைக்கு 28%, வேளாண்மைக்கு 8%, நம்ம என்ன பண்றோம், பங்களிப்பு கொடுத்துட்டே வரோம் அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது தனிநபர் வருமானம். சார் வருமானமே இல்லை அப்படின்லாம் யோசிக்க கூடாதுங்க. தமிழ்நாட்டில் தலா வருமானம் 2018 புள்ளி விவரங்களின்படி இந்திய சராசரியை விட கிட்டத்தட்ட 1.75 மடங்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தனிநபர் வருமானமும் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க.
தமிழ்நாட்டுல $2200 சம்பாரிச்சானா இந்தியாவில $1670 தான் சம்பாதிக்கிறோம். சில நாள் நைஜீரியா, நிகார்குவா, அப்புறம் பாகிஸ்தான், வங்கதேசம் இதெல்லாமே நம்மளோட தனிநபர் வருமானத்துல கம்மி. அப்ப நம்ம தான் சார் பணக்காரரா? நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கான்னு கேட்டா உழைச்சா பணம் இருக்குன்னு தான் தனிநபர் வருமானத்தை சொல்றாங்க. அடுத்தது வேளாண்மை பங்களிப்பு 8% தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நம்ம கிட்ட எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த வேளாண்மையை பொறுத்த வரைக்குமே அப்படியே பாயிண்டா அப்டேட் பண்ணி சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிட்டு வரீங்களா? ஸோ தமிழ்நாடு உண்மையாவே பாத்தீங்கன்னா எல்லா விதமான நிலப்பரப்பையும் வச்சிருக்காங்க. சமவெளி இருக்கு, பீடபூமிகள் இருக்கு, அதுக்கப்புறம் டெல்டா பகுதிகள் இருக்கு, எல்லா மண்ணும் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் மாநிலம் தமிழ்நாடு. அப்ப பாருங்க, தமிழகம் தேசிய உதிரிப்புக்கள் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்னது? உதிரிப்புக்கள். இங்க பாருங்க, பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடம். பொறுமையா எழுதுங்க. உதிரிப்புக்கள் உற்பத்தி, நீங்க ஒரு உதிரிப்புக்கள் போட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு போட்டு வச்சுங்க, நான் சொல்றதெல்லாம் எழுதினேவாங்க. அடுத்தது பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடம் சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம தமிழ்நாடு எதை நம்பி இருக்கோம்? பருவமழையை நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பும்போது இந்த இடத்துல பாருங்க, நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் சார் பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு? மேற்கு வங்கம் இருக்காங்க. அவன நம்ம நெல் உற்பத்தி 2வது இடத்துல இருக்கோம், 2வது இடத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. பாருங்க 2வது இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் இடத்துல உதிரிப்புக்கள், 2ஆம் இடத்துல நெல், 3வது இடத்துல பழங்கள். உதிரிப்புக்கள், நெல், பழம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. அப்போ தோட்டப்பயிர் மற்றும் வாழை தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்பர் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளோம். ரப்பர் உற்பத்தி கொடுத்துருக்கோம் பாருங்க, 2வது இடத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. மிளகு உற்பத்தியில் 3வது இடத்தில் இருக்கிறோம். மிளகு உற்பத்தி எத்தனாவது இடம்? 3வது இடம். கரும்பு உற்பத்தியில் 4வது இடம் இருக்கிறோம். உத்தரப்பிரதேசம் தான், மகாராஷ்டிரா அந்த மாதிரி மாநிலங்கள் அடுத்தடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ உணவு தானிய உற்பத்தி வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம சிறுதானியங்கள் அதிகமாக உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ அதை பத்தியும் பார்க்கலாம். இந்திய அளவில் உற்பத்தி திறனில் தமிழகத்தின் நிலைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாவே முன்னேறிட்டு வந்திருக்குங்க. கம்மியாலாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் இதை அடிச்சுட்டேன். இதை அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணேன், ஏன் இதை அடிச்சுன்னா சார் இது எல்லாமே மாறி இருக்கு. ஸோ அதை அடிச்சுட்டு நான் எங்க கொடுக்குறேன் பாருங்க. தமிழர்கள் தேசிய இந்த எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் குஜராத் வருங்க. குஜராத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நான் சிலதை மாத்தி விட்டுறேன், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே கரெக்டுங்க. ஸோ அப்படியே எழுதிக்கிங்க பார்க்கலாம். இந்த டேபிள்காரன் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் செகண்ட் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது தேர்வுக்கு பயன்படுங்க. அடுத்தது தொழில் துறையை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களையும் விட சென்னையில இருக்க ஒரு நகரம் சிறந்து விளங்குகிறதுங்க. என்ன சார் சொல்றீங்கன்னா, சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது? சென்னை. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, வங்கிகளின் தலைநகரம், வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கிகளின் தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது முக்கியமா உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் இந்த டெட்ராய்ட்னா என்ன சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, அப்புறம் ஏசியாவின் டெட்ராய்ட்னா என்ன. ஒரு கார் இருக்கு, அந்த காருக்கு உதிரி பாகங்கள் தயாரிப்பாங்க. அந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கிற இடம் அதிகமா இருந்துச்சுன்னா, கம்பெனிஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதான் டெட்ராய்டுன்னுவாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கால முக்கியமா ஒரு 5 ரிவர் போகும். லேக் சுப்பீரியர், லேக் மிச்சிகன், லேக் உரா, லேக் ஆண்ட்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல டெட்ராய்டுன்னு ஒரு பிளேஸே இருக்குங்க. கார் உதிரி பாகங்கள் அதிகமா தயாரிக்கப்படுது. ஸோ அதே மாதிரி ஏசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது சென்னை. அப்ப சென்னைக்கு நான் எத்தனை பேர் வச்சுக்கோ பாருங்க. இந்தியாவின் மருத்துவ நகரம், வங்கிகளின் தலைநகரம், ஏசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது அதுதான் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1ல கேட்கப்பட்டு கேள்விங்க. தமிழக அரசு ரப்பர் பூங்கா, ஆயுத ஆடை பூங்கா, பூக்கள் பூங்கா, உயிரி தொழில்நுட்ப பூங்கா, சிறுசேரி தகவல் பூங்கா மற்றும் வேளாண் ஏற்றுமதி பூங்கா எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது சென்னை பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தியாளர்களின் ஜாம்பவான்களின் நகரமாக இருப்பதால் என்ன சொல்றேன் நானு, ஏசியாவின் டெட்ராய்டு என அழைக்கிறேன். ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகேங்க சார், நான் பேருந்தில் பயணம் செய்து அதிக தூரம் செல்ல வேண்டும், ஜன்னலோர சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேருந்துல உட்காந்துப்போம். பட் இந்த பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்குங்க, அதுதான் கரூர். தம்பி பேருந்துல ஏறு கரூர் போலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது கரூர். இந்த கட்டுமான தொழிலுக்கு 80% எங்க இருக்குன்னா அங்கதான் சொல்றாங்க. சார் அது மட்டும் இல்ல சார், கரூர்ல போனீங்கன்னா பேருந்து ஏறுறேன், கரூர்ல பேருந்து ஏறி நான் என்ன பண்றேன், ஆசியாவிலே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனத்தை பார்த்துட்டேன் சார்.
என்ன நிறுவனத்தை பார்த்துட்டேன்? காகித நிறுவனத்தை பார்த்து விட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, கரூர் போறீங்க, அங்கிருந்து பேருந்து கட்டுமான தொழிற்சாலைகளை பாக்குறீங்க. அங்கிருந்து வரும்போது சும்மா வரல, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு என்ன வாங்கி வந்துடுறீங்க? பேப்பர் வாங்கி வந்துடுறீங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? பேப்பர் வாங்கி வந்து அதுவும் முக்கியமா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத காகித நிறுவனங்களை பார்த்துட்டு வரீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அப்ப கரூர்ல 2 சிறப்பு சொல்லியிருக்கேன். கட்டுமான தொழில் ஒண்ணு, காகித தொழிற்சாலைகள் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்தது 3வது பாருங்க, எஃகு நகரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சேலம். ஆல்ரெடி நம்ம சேலத்தை பார்த்திருப்போம். மாங்கனீசு சுரங்கம் எங்க இருக்கு? சேலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ எஃகு நகரம் சேலம் சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோல் பொருட்கள் வருங்க. ஜவுளித்துறை பாத்தீங்கன்னா உண்மையாவே சொன்னா தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுங்க. இதுதாங்க கொஸ்டின். இந்தியாவின் நூல் கிண்ணம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்திய அளவில் 41% நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 41%. அப்புறம் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மீதி 60% தான் என்ன பண்றாங்க? சரி, 59% தான் மத்தவன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம 41% ஆஃப் டேக நம்ம தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழ்நாடை பத்தி சிறப்பு பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. ஜவுளியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட 35 மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பு தருதாங்க. பாருங்க, வேலையே இல்லை நினைச்சிட்டு இருக்கோம். 35 மில்லியன் மக்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? வேலையை வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% பங்களிப்பை தருகிறது. மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35% ஜவுளித்துறையிலிருந்து மட்டுமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நகரம் இருக்கு. முக்கியமா மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பருத்தி நெசவு செய்வாங்களாம். சோ இங்க பாருங்க, பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படுகிறது திருப்பூர். சரி, இது வரைக்கும் நான் எந்த ஒரு பாருங்க, கட்டுமான தொழிலுக்கு கரூர், சரிங்களா? கரூர்ல போறீங்க, பஸ் ஏறுறீங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறீங்க. இந்த பக்கம் பின்னலாடை போறீங்க, திருப்பூர் அப்படி திரும்பி பாக்குறீங்க, பின்னலாடை திரும்பி பார்த்தோன்னே திருப்பூர் வந்தது. திருப்பூர்ல இருந்து அப்படி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க. இதுதான் ஷார்ட்கட். அப்படியே ஈரோடு போறீங்க, அங்க போனா சில்லறை ஆயத்த ஆடைகளை வாங்கிட்டு ஜவுளி சந்தையை பார்த்துட்டு வந்துடுறீங்க. இதுதாங்க கொஸ்டின். சரிங்க சார், தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்தையும் சுத்தி காமிப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாவட்டத்தையும் நான் சுத்தி காமிப்பேன். எல்லா மாவட்டத்தையும் நான் ரீகால் பண்ணுவேன். சென்னை போனோன்னு என்ன பாத்தீங்க? மருத்துவ தலைநகரம் பாத்தீங்களா? வங்கிகளின் தலைநகரம் பாத்தீங்களா? ஏசியாவின் டெட்ராய்ட் பாத்துட்டீங்க. அப்படியே பார்த்துட்டு ஈரோடு வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ நம்ம வேலூர் போறோங்க. ஐயோ, வேலூர்ல வெயில் அப்படியே கொளுத்துது அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்றேன்? வெயில ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தோல் நிறை ஆடைகளை அணிகிறேன் வேலூர்ல அப்படின்றாங்க. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் வேலூர் தாங்க அதிகமா ஏற்றுமதி பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, தோல் பொருட்கள் ஏற்றுமதி 30%, தோல் பொருட்கள் தயாரிப்பில் 70% தமிழகம் கொண்டுள்ளது. ஏற்றுமதியில 30, தயாரிப்புல வெறும் எவ்வளவு? 70. மீதி 40% எங்க பண்றோம்னா நம்ம இந்தியாவிலே சேல் பண்ணிடுறோம் அப்படின்றது சொல்றாங்க. இந்த இடம் நோட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது. திருப்பி சென்னை வந்துச்சு. இப்பதான் சார் வேலூர் காமிச்சிங்க. கண்ணில் காமிச்ச உடனே என்ன பண்ணிட்டீங்க? தோல் எடுத்துக்கின. இந்த தோல் எல்லாம் பார்க்க தேவையில்ல. தோல் பொருட்கள் கண்காட்சி எங்க நடக்குது? வேலூர்ல நடக்குது. உர்ரா வண்டிய சின்ராசு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறீங்க? போயிட்டு சென்னையை பார்த்துட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி எவ்வளோ இயர்ஸுமே எங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில தாங்க நடக்கும் அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக சென்னை உள்ளது. சரிங்க சார், போன தோல் பொருட்கள் கண்காட்சி பார்த்தா பக்கத்திலே மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையம் இருக்கான் சார். எங்க சார்? பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல சென்னை தான். அப்ப சென்னையை எத்தனை தான் சார் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே லிஸ்ட் பண்ற ரீகால் கரெக்டா இருக்கா பாருங்க. வங்கிகளின் தலைநகரம் சென்னை, கரெக்டுங்களா? மருத்துவ நகரம் சென்னை, டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா சென்னை, தோல் பொருட்களின் கண்காட்சி எங்க நடக்குது? சென்னை. ஓகேங்களா? அடுத்து, மின்னணு சாதனங்களின் உற்பத்தி மையம் எங்க இருக்குன்னா சென்னை. இப்போ புரியுதுங்களா? சென்னை ஏன் ஃபேமஸ்ன்னு சொல்றோம்? சரி, இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏசியாவின் டெட்ராய்டு சொல்றதுக்கு நான் சொன்ன எல்லா ரீசனும் இந்த இதுல இருக்கும். ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்க சார், சென்னை எல்லாம் சுத்தி பார்த்து போகும் சார். இந்த சிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு சார், அது இல்லாம இப்ப என்னால இருக்க முடியல சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முக்கியமா சிமெண்ட் உற்பத்தியில் இந்திய அளவில் 3வது இடத்தில் உள்ளது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆந்திராங்க, செகண்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான். நோட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆந்திரா, செகண்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. 3வது இடத்துல யார் இருக்காங்க? நம்ம தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும். 3வது இடத்துல என்ன பார்த்தனே? மிளகு 3வதுன்னு தெரிஞ்சுக்கினா போதுமானது. சரியா? அடுத்தது, மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கை 21 அகலுடன் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. சிமெண்ட் தொழிற்சாலை அதிகமா வச்சுக்கிட்டு யாருன்னா தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆந்திரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்க. சிமெண்ட் தொழிற்சாலையில செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது சார், தீபாவளி வரப்போகுது, பட்டாசு. சரி வா, பஸ்ல ஏறு. எங்க போவோம்? தீபாவளி வந்தோடனே சிவகாசிக்கு போலாம்னு சொல்லிட்டு கூட்டு போறேன். இப்போ போயிட்டே இருக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஜவஹர்லால் நேரு சொன்ன ஒரு டைலாக் சொல்றேன்.
ஜவஹர்லால் நேரு ஐயா சொல்றாரு, சிவகாசியை நான் குட்டி ஜப்பான் என்று அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சொன்னாரா பாருங்க, இருக்கு. சரி, இப்ப பட்டாசு வாங்கின்னு சொன்னா அங்க போன உடனே வியந்து பாக்குறீங்க நீங்க எல்லாருமே. இந்திய பட்டாசு உற்பத்தியில் 80% எங்க தயாரிக்கப்படுகிறதுனா சிவகாசியில் தான் தயாரிக்கப்படுகிறது. அப்பா, 80% ஆஃப் கிராக்கர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிவகாசியில தான் இருக்கு. அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, 80% சிவகாசினா 20% தான் மத்த ஸ்டேட் எல்லாம் பந்தா. என்ன கொடுமை சரவணன் இதெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. ஒரே நிமிஷம் தனி விஷயம் தர்றேன். அப்போ 20% தான் மற்ற மாநிலங்கள் சேர்த்து. அப்ப பாருங்க, நம்ம கரூர் போயாச்சு, சென்னை போயாச்சு, அங்கிருந்து சிவகாசி வந்துட்டோம், பட்டாசு வாங்கிட்டோம். பட்டாசு வாங்கின உடனே போதும், எல்லாம் வெடிச்சு முடிச்சாச்சு. வேலைக்கு போனோம்ல, இருந்த காசு எல்லாம் செலவாயிடுச்சுல்ல, அப்படியே போய் மத்த தொழிற்சாலைகளை பார்க்கலாம். பாருங்களேன், இந்த பெல்லுன்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க, 2 இடத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. பெல் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க, திருச்சி மற்றும் ராணிப்பேட்டையில் தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது. சரிங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் காகித தொழிற்சாலை நிறுவனம் உலகின் மிகப்பெரிய காகித தொழிற்சாலை நிறுவனம் ஆகும். இதுதான் இம்பார்ட்டன்ட். சார், பேருந்து ஏறுறேன், கட்டுமான தொழில பாக்குறேன், அங்கே டிஎன்பிசி படிக்கிறதுக்கு என்ன வாங்கி வந்துடுறீங்க? பேப்பர் வாங்கி வந்துடுறீங்க எங்க கரூர்லயே அப்படின்றது நான் போச்சுன்னா ஈஸியா முடிச்சிடலாங்க. சரிங்களா, அடுத்தது இதெல்லாமே அப்படியே இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு நிமிஷம். இந்தியாவில் மிகப்பெரிய எஃகு உருகாலை ஷேல் தனது எஃகு ஆலையை சேலத்தில் நிறுவி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சேலம் எஃகு நகரம் சொல்லிட்டு சொல்றாங்களா, அதனால சொல்றாங்க. கோயம்புத்தூர் வாங்கப்பா அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் போன காற்றழுத்த விசைக்குழாய் அப்படின்ற ஒரு பம்ப் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் பம்ப் சிட்டி என அழைக்கப்படும். கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸ் இருக்குங்க, மாவு அரைப்பான் இயந்திரம் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. மாவு அரைப்பான் இயந்திரம் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. இந்த இடம் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சா பாருங்க. தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. தூத்துக்குடி இதுங்க தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. ஒரே நிமிஷம், இது அடிச்சிடலாம். இது தெரியலன்னு நினைக்கிறேன். அப்ப போயிடுச்சு பாருங்க, இப்ப தெரியும் பாருங்க. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி என அழைக்கப்படுகிறது. மாநிலத்தில் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடி முதலிடத்தில் வைக்கிறது. செகண்ட் பிளேஸ் சென்னைங்க. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் யார் இருக்காங்கன்னா தூத்துக்குடி இருக்கிறது சொல்லிட்டு சொல்லலாம். செகண்ட் பிளேஸ்ல சென்னை இருக்கிறது அப்படின்றது நான் பாருங்க. அங்கிருந்து கோயம்புத்தூர் போன உங்களை மாவு அரைப்பான் இயந்திரம் காமிச்சிட்டு பம்ப் சிட்டியை காமிச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், டைரக்டா எங்க வந்துட்டேன், தூத்துக்குடிக்கு வந்துட்டேன். தூத்துக்குடி வந்தோடனே வேதிப்பொருட்கள் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நான் எல்லாமே நான் என்ன செக்ரிகேட் பண்ணி ஒரு டயக்ராம் மாதிரி சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் போனா என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த டயக்ராம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் கடைசியா. ஓகேங்களா, அடுத்தது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள்னு சொல்றாங்க. இந்த சட்டம் நோட் பண்ணுங்க. MSMED அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தின்படி நடுத்தர நிறுவனங்கள் எது, சிறு நிறுவனங்கள் எது, குறு நிறுவனங்கள் எதுன்னு சொல்லிட்டு வரையறுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த சட்டத்தின் மூலம் வரையறுக்கப்படுதுன்னா MSMED சட்டத்தின்படி தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆற்றல் வளங்கள் வந்துடலாம். ஸோ தமிழ்நாட்டுல பவர் ஜென்ரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. காற்றாலை மூலமா பெறுறோம், அணுமின் நிலையம் மாற்றம் பெறுறோம், அனல் மின் நிலையம் பெறுறோம். இப்போ அணுமின் நிலையம்னா என்ன, அனல் மின் நிலையம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அணுமின் நிலையங்கள் மொத்தம் 2 தான் இருக்கு. அணுனார் 2, அது கல்பாக்கம் கூடங்குளம் அப்படின்றது நான் வச்சுங்க. கல்பாக்கத்துல 1, கூடங்குளம் 1. அனல் மின் நிலையம்னா நிறைய இருக்குங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. பெப்பாட், எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்கள்ல என்ன காணப்படுது, எனக்கு அனல் மின் நிலையங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ தமிழ்நாடு தேசிய உற்பத்தியில் கிட்டத்தட்ட 34% மேலாக முதலிடம் உள்ளது. அனல் மின் நிலைய உற்பத்தியில டீசலாக கொண்டு உற்பத்தியில எத்தனை இடத்துல இருக்கும், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். அடுத்ததுங்க, அணுமின் நிலையம் எங்க இருக்கு, 2 இடத்துல தான் இருக்கு. அனல் மின் நிலையம் ஆனா அதிகமா இருக்குன்றது வச்சுக்கோங்க. அந்த புனல் மின்சாரம் தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட புனல் மின்சாரங்கள் காணப்படுகிறது. அதெல்லாம் பாருங்க, குந்தா, மேட்டூர், மரவங்கண்டி, பார்சன்வேலி ஆகியவை முக்கியமாக இருக்கிறது. அப்ப இது எல்லாமே புனல் மின்சாரம் சொல்லக்கூடியதுங்க. சூரிய சக்தி. அடுத்தது சோலார் லேம்ப் மூலியமா மின்சாரம் உற்பத்தியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமா இருக்காங்க. மற்ற மாநிலங்களை விட நம்ம அதிகமா இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் சொல்றதை நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான், தேர்ட் பிளேஸ்ல குஜராத். இது 3 இடங்கள் நான் வச்சுங்க. சோலார் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சோலார் பம்ப் வச்சுக்கிறதுல நம்ம 3வது இடம் அப்படின்னு நினைச்சா போதும்.
அப்புறம் காற்றாலை நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சவுத் சைட்ல போய் பாத்தீங்கன்னா காற்றாலை அதிகமா இருக்கும். அதுல முக்கியமா நம்ம கன்னியாகுமரி முப்பந்தல் என்ற இடத்துல இருக்கிறது அப்படின்றத சொன்னா போதுமானது. அடுத்தது வங்கிகள். தமிழ்நாட்டில் மொத்த வங்கி சேவையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 52% பங்குகளுடன் கிட்டத்தட்ட 5337 கிளைகள் பணியாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் உங்களுக்கு வங்கியை பத்தி நிறையவே சொல்லியிருக்கோம். சோ நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷன். 1969 14 வங்கிகளும், 1980 6 வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டுல வங்கிகள் எதுக்கு பயன்படுத்தினா கல்விக்கு அதிகமா இது கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த நிகர மாணவர்கள் சேர்க்கை விகிதம் தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கான். அது என்ன காரணம்னா நிதி அறிக்கை எப்படி சொல்றாங்க பாருங்க, நமக்கு கல்விக்கு அதிகமா கடன் கொடுக்கறதால அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. பாருங்க, தமிழ்நாடு கேரளாவை தாண்டிச்சு நிகர மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேசிய சராசரி வந்து பாத்தீங்கன்னா 74.74 தான். பட் நம்ம தாண்டிட்டோம். அப்போ உலக அளவில் 59% நம்ம கல்வியை கொடுத்துட்டோம் எல்லா மக்களுக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. பட்ஜெட்லயும் எதுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்கன்னா கல்விக்கு தாங்க பயன்படுத்துறாங்க. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடங்க. இந்த பிஜி அந்த யூஜிக்கு அப்புறம் பிஜி பண்றவங்க, பிஹெச்டி பண்றவங்க, எம்ஃபில் பண்றவங்க எல்லாத்துலயும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோன்றாங்க. கிட்டத்தட்ட 46.9% என்ன பண்றாங்க, தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உயர்கல்வி சேர்க்கை நம்மளுடைய 2015-14 44.3, 2016-17 46.9% நம்ம வச்சிருக்கிறதாவும் குறிப்புகள் கூறப்படுகிறது. அடுத்தது உண்மைதான், கல்வி கடன் மற்ற மாநிலங்களை விட நம்ம தான் அதிகமா வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 80 மாநிலங்கள், சரி 18 மாநிலங்களில் மொத்த கடனில் 1% கடனையே கல்விக்கு அளித்துள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்திய அளவில் அதிக பயனாளிகள் உள்ளனர். கல்விக்காக கடன் வாங்கியவர்களை பட்டியலில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்காங்க. அதான் காமராஜர் சொல்வாரு, எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும்னா டக்கு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கல்வி கடன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடுனா இரண்டாவது இடத்துல யார் சார்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும்ல. இரண்டாவது இடத்துல இருக்கவங்க யாருன்னா ஆந்திரா. தோ கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆந்திர பிரதேசம் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கல்விக்கு நிறைய கடன் கொடுக்குறாங்களாம்ப்பா. சரிங்க சார், நான் படிச்சு முடிச்சிட்டேன், என் உடம்பு ஊரெல்லாம் சுத்தி வந்துட்டேன், உடம்புலாம் வலிக்குது சார் அப்படின்னா அதுக்கும் நம்ம தமிழ்நாடு என்ன வச்சிருக்கான், 3 விதமான 3 அடுக்கு உடல்நிலை அடிப்படை கட்டமைப்பு வச்சிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் ஒண்ணு போய் பார்ப்பீங்க, மருத்துவமனைகள்னு ஒண்ணு பார்ப்பீங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமூக நல மையங்கள்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. 3 கட்டமைப்பு வச்சுட்டு அழகா நம்ம தமிழ்நாடு அதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ தமிழகத்துல இப்போ 38 மாவட்டங்கள் இருக்கிறது. இதையும் நீங்க ஜஸ்ட் ரீலோட் பண்ணி வச்சுக்க பாத்துக்கலாம். சரிங்க சார். இன்டர்நெட் இல்லாம இருக்க முடியல, படுத்துட்டேன், உடனெல்லாம் சரியாயிடுச்சு. எழுந்த உடனே எனக்கு போன் எடுக்கணும் போல இருக்கு சார். சரி எடுங்க, பாருங்க தமிழ்நாடு அதுக்கும் உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இணையத்தை பயன்படுத்தி மகாராஷ்டிரா மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், செகண்ட் யார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு, மூன்றாவது கர்நாடகா, மூன்றாவது ஆந்திரா, நான்காவது கர்நாடகா. பாத்தீங்களா, உங்களுக்கு நீங்க எழுந்த உடனே போன் இணைய பயன்பாட்டை என்ன பண்ணலாம், நீங்க ஈஸியா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து வந்து பார்ப்போம். போக்குவரத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறையவே ரோடு போட்டாங்க. அக்செப்ட் திஸ் மை ஸ்டேட்மெண்ட் கைஸ். என்னன்னா எல்லா இடத்துலயுமே ரோடுகள் சரியாக போடப்படுது. இந்த மாநில முதலீடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஏன்னா ரோடு நல்லா இருந்துச்சுன்னா அங்க விளைக்கக்கூடிய விளைபொருட்களை எங்க பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஈஸியா கொண்டு போலாமா பாருங்க. அப்போ போக்குவரத்து தான் பொருளாதாரத்திற்கு முக்கிய காரணியாக இருக்கிறதுன்னு சொன்னா மறுக்க மாட்டீங்களா? மறுக்கவே கூடாது. அப்ப சாலை வசதி எழுதுங்க. மாநிலத்தில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளது. அதுல எத்தனை கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 5036 கிலோமீட்டர் தொலைவினை இணைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 5036 கிலோமீட்டர் தொலைவினை இணைக்கிறது. நோட் பண்ணுங்க. தங்க நாற்கார சாலை நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல சென்னை, கொல்கத்தா, டெல்லி, மும்பை இந்த 4 நகரையும் இணைக்கக்கூடிய தங்க நாற்கார சாலையில் சென்னையும் ஒண்ணு பாருங்க. அப்ப சென்னை இந்த 4 நகரம் இணைஞ்சிச்சுன்னா அப்போ ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா அப்படி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியே விடவில்லை அப்படின்ற ஒரு பாட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்படி ஒரு ரவுண்ட் வர வரைக்கும் எங்க டிராபிக் இருக்காது. உங்களுக்கு டோல்கேட் இருக்குங்க, சைக்கிள்ல போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆனா அதுல யார் இருக்காங்க, தமிழ்நாடு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. மொத்த நீளம் 1,67,000 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா, நெடுஞ்சாலைகள் மட்டுமே 60,628 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. சாலை போக்குவரத்து பயன்படுத்தல 2வது இடத்துல இருக்காங்க. சார் ரயில்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்குங்களா, 1853ஆம் ஆண்டு
மறக்க முடியாத நாள் சார். மும்பை டு தானே ரயில் போட்டாங்க சார். அப்பதான் சார் ட்ரெயின்னாலே என்னன்னு தெரியும். இந்த டல்ஹௌசி அவருக்கு தான் சார் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சென்னை மையமாக கொண்டு என்ன பண்ணுது, தென்னக ரயில்வே செயல்படுகிறது. தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பகுதிகளுக்கும் என்ன பண்றாங்க, ட்ரெயின் மூலியமா என்ன அவங்களுடைய வழித்தடத்தை ஏற்படுத்தி தராங்க அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த ட்ரெயினோட கிலோமீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீலோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் இந்த மெட்ரோ எப்ப சார் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்கலாம். மே 2017. மே 2017 என்ன ஆயிடுச்சு நமக்கு, மெட்ரோ ரயில் சேவைன்றது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அமோகமா போயிட்டு இருக்குங்க. பிரச்சனை எதுவும் இல்லைங்க அப்படின்றாங்க. சார் ரோட்ல போனது போதும், ட்ரெயின்ல போனது போதும், அந்த ஏரோப்ளைன் ஒண்ணு கண்டுபிடிச்சான் சார். அதுல கொஞ்சம் கூட்டு போங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அதுக்கும் வழி வச்சிருக்காங்க. 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்களை தமிழ்நாடு வச்சிருக்கான்றாங்க. பாருங்க, மும்பை, டில்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் சென்னையாங்க. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. மும்பை மற்றும் டெல்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் என்ன இருக்கு, சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கிறது. கொஸ்டின் இது, சர்வதேச விமான நிலையங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. இதுல பாருங்க, நான் சேலம் மென்ஷன் பண்ணவே இல்லை. சேலத்துல விமான நிலையம் இருக்கு சார். சர்வதேச விமான நிலையம்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருந்து இன்னொரு கண்ட்ரி போனா சர்வதேசம். பன்னாட்டு டொமஸ்டிக்னா உள்நாட்டுனா இங்க இருந்து தூத்துக்குடிக்கு. இந்த சிங்கப்பூரத்தை சொல்லுவோம் தெரியுமா, சென்னையில இருந்து 10:15 ஃபிளைட், அதே மாதிரி ஃபிளைட் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 18% வளருதாங்க விமானம்ன்றது. அடுத்தது சார், போதும் சார், சாலையில போயிட்டேன், ட்ரெயின்ல போயிட்டேன், பிளைன்ல போயிட்டேன், இந்த கப்பல்ல போகணும்னு ஆசையா இருக்கு சார் அப்படின்னு நீங்க கேட்டாலும் தமிழ்நாடு அதுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகிய எல்லா இடங்களிலும் துறைமுகம் வச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா பாருங்க, 23 துறைமுகங்கள் சிறு துறைமுகங்கள். இங்கதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். எத்தனை சிறு துறைமுகங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 23 சிறு துறைமுகம் இருக்குன்னு சொல்றாங்க. மீதி எல்லாம் பெரிய துறைமுகம்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி பெருசுன்னு சொல்றாங்க. நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகம். இங்க பாருங்க, ஒன்னா பிரிச்சிடுறேன். இது 2, இது 3. பெரிய சொல்லிட்டு சின்னது நடுத்தரன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், சிறியது பாத்தீங்கன்னா 23 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் 73% மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளக்கூடியது என்பதுன்னா இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. நோட் பண்ணுங்க, கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இங்க பாருங்க, இதுதான் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒண்ணு. சென்னை துறைமுகம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகமாகும். செயற்கை கிடையாது, இயற்கை கிடையாது. அப்ப சென்னை துறைமுகம் என்ன துறைமுகம், செயற்கை துறைமுகம் அப்படின்றது நான் வச்சுக்கேன். செயற்கை துறைமுகம்னா என்ன, இயற்கை துறைமுகம் என்னன்றத ஜஸ்ட் நீங்க வீடியோஸ் போட்டிருப்போம், பார்த்துருங்க, தெரிஞ்சுங்க. அடுத்தது சுற்றுலா. சார் ஊர்லாம் சுத்திட்டேன் சார். என்ன அழகா போக்கு சாலை வசதி காமிச்சிட்டீங்க, மெட்ரோ வசதி காமிச்சிங்க, வான்வழி வசதி காமிச்சிங்க, துறைமுகம் பார்த்துட்டேன் சார். நடுத்தர நாகப்பட்டினம் போய் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய துறைமுகங்கள் எல்லாம் போய் வந்துட்டேன். 23 சிறு துறைமுகங்கள் எல்லாம் போய் வந்துட்டேன் சார். ஊர்லாம் சுத்தினா பார்த்தேன் சார். ஆனா தமிழ்நாடு மாதிரி சிறப்பு எதுவும் கிடையாது சார். அப்ப சுற்றுலாத்துறையில் முதலிடம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க முதலிடம். அவ்வளவுதாங்க, முடிஞ்ச பூஜை சார், அவ்வளவுதான். இதுல அவ்வளவுதான் வரிசையா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் முதலிடத்தில் இருக்கு. இங்க போட்டுருக்காங்க பாருங்க, 2016 தமிழ்நாடு தான் டாப் மற்ற மாநிலங்கள்ல. இதுவே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமா வர்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். உள்நாட்டு சுற்றுலா பயணி தமிழ்நாட்டுல தான் அதிகமா வரான். வெளிநாட்டு அப்போ தமிழ்நாடு என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், அந்த வார்த்தையை தமிழ்நாடு எடுத்து காட்டுங்க. சரிங்க சார். சார் இதெல்லாம் சுத்தி பார்த்து வந்தோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, வேலையும் இல்லை வறுமையும் இல்லை. சரி, வறுமையும் வந்துருச்சு, வேலையும் வந்துருச்சு, வேலையின்மையும் ஆயிடுச்சு. ஏன்னா ஊர்லாம் சுத்திட்டீங்கல்ல, உங்ககிட்ட எங்க காசு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 42 பேருக்கு வேலை இல்லையாங்க. ஐயோ, அந்த 42 பேர்ல ஒருத்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இருப்போம். கரெக்டுங்களா? அந்த 42 பேர்ல ஒருத்தன் யாரு, தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல 1000 பேர்ல 42 பேர்ல வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப தேசிய அளவில் 22வது இடத்துல இருக்காங்க வேலையின்மையில. 22வது இடத்தில் உள்ளோம் அப்படின்றது சொல்றாங்க. அப்போ பல வகையான வேலையின்மைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை தான் இங்க டிஃபைன் பண்றாங்க. 1994 இருந்து நமது மாநிலம் வறுமை நிலையிலிருந்து என்ன பண்றாங்க, மீண்டு வந்துட்டு இருக்கதாகவும் குறிப்புகள் கூறப்படுகிறதுங்க. சரிங்களா? கண்டிப்பா மீண்டு வந்துட்டு இருக்காங்க. 2015க்கு அப்புறம் 2005க்கு அப்புறமே என்ன பண்ணிட்டோம், நம்ம
வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுதாங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் நோட் பண்ணலாங்க. ரெடிங்களா கைஸ்? இந்த டேபிள நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் கவனிச்சது முக்கியம் இல்ல. இப்ப நான் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு மேப்ல சொல்ல போறேன். மேப் நான் தான் மேப் மாதிரி அந்த மேப் மட்டும் நீங்க கவனிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். 2011 இந்த டேபிளரை நீங்க எப்பவுமே மறக்காம எழுதி வச்சுக்கணும். அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர் அதிகமா இருக்கிறது. குறைவானது பாத்தீங்கன்னா பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. நம்ம சொல்லிருப்போம் பாலின விகிதம் 2000 மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? தேசிய சராசரி 382. மிக அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டம் கிடையாது சென்னை, கன்னியாகுமரி. ரெண்டுமே எழுதுங்க. அது பக்கத்திலே நம்பர்ஸ் போட்டுக்கங்க. அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டம், குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டம் நீலகிரி, திருச்சி. குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டம் நீலகிரி, திருச்சிங்க. அப்ப கொஸ்டின் எப்படி டைரக்டா கேட்பாங்க. பாலின விகிதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு 995 கிடையாது, 996. அதுவே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப 2001ல 987 தான் இருந்திருக்காங்க. ஆனா நீலகிரி அடர்த்தியில் தான் சார் கம்மி, பாலின விகிதத்துல நாங்க தான் சார் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு புடிச்சிட்டாங்க. 1041 பெண்கள். கன்னியாகுமரி செகண்ட்லயும் நாகப்பட்டினம் தேர்ட்லயும் இருக்கும். நாகப்பட்டினம் படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? நடுத்தர துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் மேப்ல சொல்லிடுறேங்க. அடுத்தது குறைவான பாலின விகிதமுடைய மாவட்டங்கள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேனிங்க சார். அதிகம் பாத்தீங்கன்னா நீலகிரி, குறைவானது தேனி, ரெண்டாவது தருமபுரி. குழந்தை பாலின விகிதம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ. இந்த டேட்டாஸ் நோட் பண்ணுங்க. ஆண் குழந்தை மாவட்டங்கள் சொல்லிட்டு இது எல்லாமே நோட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரினும், குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரியினும், அரியலூர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா போதுமானது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்க சார்? இவ்வளோ தூரம் இந்தியா ஃபுல்லா சுத்தி, இந்தியா ஃபுல்லான்ற தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி காமிச்சிங்க. அது மேப்ல கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் கேட்டக்கூடாதுல, நானே சொல்லிடுறேங்க. ரொம்ப தூரம்லாம் வேண்டாங்க. ஒரே ஒரு மேப் தமிழ்நாடு, அது இந்த மேப்ல ஃபுல்லா பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் போய் மாசா மார்க் போட்டு வந்துட்டே இருக்கலாங்க. இதுதான் மேப். ஓகேங்களா? ஸோ இதை நான் கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன சிறப்பு இருக்குன்றதையும் நான் சொல்ல போறேன். லாஸ்ட் டைம் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ரீகாலுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வராது அப்படின்ற ஒரு விஷயத்த போயிடலாம். சார் நான் சென்னை போறேன். சென்னை போன உடனே ஒரு 4 விஷயத்த பாக்குறேன். வங்கிகளின் தலைநகரம் எது? சென்னை. ஏசியா, டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா எது? சென்னை. மருத்துவ தலைநகரம் எது? சென்னை. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்கும்? செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் சென்னை. அப்படி முடிச்சிடுறீங்க. முடிச்ச உடனே அங்கிருந்து எடுக்கிறீங்க வண்டியை, டட 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 டடன்னு வேலூர் வரீங்க. வேலூர் வந்த உடனே உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா வெயில் அதிகமாயிடுச்சு. ஐயா தோல் பொருட்கள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்றீங்க. நம்ம தோல் பொருட்கள் உற்பத்தியில நம்ம அதிகமா இருக்குங்க. வேலூர், ராணிப்பேட்டை பக்கத்துல இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே சார் 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 அப்படியே வண்டி நிற்பாதீங்க, அப்படியே ஒரு யூ-டர்ன் போடுங்க அப்படின்றீங்க. என்ன சார் யூ-டர்ன் சொல்லிட்டு கேக்குறப்போ, ஒண்ணும் இல்ல சார், அங்கதான் கண்காட்சி நடக்குதான். எங்க சார்? சென்னையில. பாருங்க, சென்னையில தான் கண்காட்சி நடக்குது. தோல் பொருட்கள் கண்காட்சி எங்க நடக்கிறது? சென்னையில தான் சார் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. சரி சார், நீங்க சொல்லிட்டீங்க, நான் வண்டி நிறுத்துவனா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. சரிங்களா? அங்கிருந்து ஒரு இன்னொரு வரலாமா? அங்கிருந்து எடுக்கிறாங்க வண்டிய, டடக்கு டடக்கு திருப்பி இருந்து வந்துட்டு திருப்பி காஞ்சிபுரம் வந்து பட்டு பாக்குறீங்க, சிவனை கும்பிடுறீங்க, சிவனை கும்பிட்டுட்டு அப்படியே தருமபுரி வரைக்கும் காவேரி பாக்குறீங்க. பார்த்த உடனே சேலம். சேலத்துல பார்த்தா அவ்வளோ சிறப்பு இருக்குங்க. மாங்கனீசு சுரங்கம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல தான் இருக்கு. கஞ்சமலையில இரும்புத்தாது அங்கதான் இருக்கு. ஏற்காடுன்றதும் அங்கதான் இருக்கு, பாக்சைட். ஆஹா, இது என்னங்க நமக்கு வந்த சோதனை? இவ்வளோ இது எங்க இருக்குன்னா சேலத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வியந்து போயிடுறீங்க. சரிங்க சார், எடுங்க சார் வண்டிய. எங்க சார் எடுக்குது? அது கீழே கரூர்னு ஒண்ணு இருக்கா பாருங்க சார், பஸ் ஏறுங்க சார், பாவம் கரூர் போகும்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. கரூர் போறீங்க, டடக்கு டடக்கு டக்குன்னு கரூர் வந்த உடனே உங்களுக்கு என்ன பாக்குறீங்கன்னா, பார்த்த உடனே பேருந்து கட்டுமான தொழிற்சாலை பாத்துறீங்க. ஐயா நான் உங்களை தான் யார் தேடிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு பேருந்து இப்படிதான் தயாரிப்பீங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. அவர் கேட்கிறாரு, தம்பி நீ என்ன படிக்கிற? டிஎன்பிசி படிக்கிற. அப்படியா? அந்த கரூர் பக்கத்திலே டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎல் காகித நிறுவனம் இருக்கு, அங்கிருந்து போய் டிஎன்பிஎல் காகித நிறுவனம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்தையும் பாத்துறீங்க. விசிட் பண்ணிட்டீங்களா பாருங்க. ஆஹா, ஒரே இடத்துல போய் 2 கரூர்ல போனேன், கட்டுமானம் பார்த்துட்டேன், இதுவும் பார்த்து முடிச்சிட்டேன். போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஆனா சும்மா இருக்குமா? காசு வேற அதிகமாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அங்கிருந்து பஸ் ரூட் எடுக்கிறீங்க. எடுத்த உடனே பக்கத்திலேயே பார்த்தா திருப்பூர் இருக்காரு.
திருப்பூர்ல போய் சும்மா இருக்க முடியுமா நம்மளால? சான்ஸே இல்ல. திருப்பூர் போன உடனே நம்ம கிட்டதான் பைசா இருந்தாலே என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸா வாங்கி குவிப்போமே. வாங்க சார், பின்னலாடை நகரம் சார் அது, எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, மொத்த துணியும் வாங்கிடுறீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு சொல்றான், நண்பா நண்பா பக்கத்துலதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அந்த கோயம்புத்தூர் போப்பா அப்படின்றான். அங்க இருந்து கோயம்புத்தூர் போறீங்க, அங்க போன உடனே ஒரு சிட்டி பாக்குறீங்க, அந்த சிட்டி பேர் தான் பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லாமா கோயம்புத்தூரை? கோயம்புத்தூர் என்ன சொல்றாங்க, பம்ப் சிட்டின்னு சொல்றாங்க. அந்த சிட்டியை பார்த்த உடனே சும்மா இல்லாம, அம்மா வீட்டுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் கேட்டாங்க, மாவு அரைப்பான இயந்திரத்தை தூக்குங்க, அதுதான் புவிசார் குறியீடு பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறீங்க. முடிஞ்சு போச்சு. ஆஹா, காசு வேற காலி ஆயிட்டே இருக்கு, பட் ஆனா உங்ககிட்ட காசு இருக்கு. அங்கிருந்து பார்த்தா மதுரை எட்டி பாக்குற தூரத்துல தான் இருக்கு. தம்பி உர்றா தம்பி மதுரைக்கு, ஏன்பா? இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசாயனத்தாது அந்த இடத்துல மட்டும் தான் கிடைக்குது, கரடி குட்டம் என்ற இடத்துல. விட்டாம் பாருங்க வண்டி, புஷ்ன்னு வந்து மதுரையில நின்னுச்சுங்க. மதுரையில போய் பார்த்த உடனே கரடி குட்டத்துல போய் மாலிப்டின் கேட்டாங்க. தம்பி மலிவான விலையில என்ன கிடைக்காது, மாலிப்டின் கிடைக்காது. மதுரைக்காரங்க விரட்டி விட்டாங்க அங்கிருந்து. சரி, நமக்கு என்ன பண்றது, இதுக்கப்புறம் நமக்கு வேற வழியே கிடையாது. அங்கிருந்து விட்றா வண்டின்னு சொல்லிட்டு பார்த்தா விருதுநகர் வந்த உடனே மலை அணில்கள் சரணாலயம் பாக்குறேங்க. விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருக்கு. பார்த்து முடிச்சுட்டு, என்னது தூத்துக்குடி நுழைவாயில், உள்ள போ உள்ள போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறீங்க. உள்ள போயிட்டு தூத்துக்குடியை போய் விசிட் பண்றீங்க. தூத்துக்குடிக்கு நிறைய ஃபேமஸான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரே நிமிஷங்க. ஓகே, தூத்துக்குடி பார்த்து முடிச்சுட்டு அங்கிருந்து சரிங்க சார் வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் பாக்கெட்ல 10 ரூபாய் இல்ல. ஆனா பார்த்தா தீபாவளி வரப்போகுது, இந்த சிவகாசின்னு ஒரு வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தொழிற்பேட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த இடத்துல இந்த திருச்சி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெல் நிறுவனம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் நோட் பண்ணுங்க. சரிங்க, இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் ஃபேக்ட் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் ஃப்ளோ மிஸ் ஆகுது. ஓகே பாருங்க, ஒரு நல்ல டைம் லைன் டிராவல் கொடுத்துருக்குன்னா பாருங்க. அழகா டிராவல் பண்ணி வந்து அழகா வந்து முடிச்சிட்டீங்க. கடலூர் திருச்சியில் வரீங்க, பெல் பாத்துறீங்க. இந்த நாகப்பட்டினம் வர்றீங்க, ஓகேங்களா, நடுத்தர துறைமுகம் பாத்துறீங்க, பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறீங்க. சரிங்க, சிவகாசி வரைக்கும் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இவ்வளவு தாங்க தமிழ்நாட்டில் இருக்க பொருளாதாரத்துடைய சிறப்பியல்புகள். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா மறக்கவே மறக்காதுன்றத நான் 100% கேரண்டி தரேன். ஒரு டைம் இருக்கு, 2 டைம் ரீகால் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லிடுறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.